இன்றைய தினம் அல் குர்ஆனுடைய 112வது அத்தியாயம் சூரத்துல் இஹ்லாஸ் 4 வசனங்களை கொண்ட ஒரு சூறாவை பார்க்க இருக்கிறோம். இந்த சூறாவுக்கு சூரத்துல் இஹ்லாஸ் என்று பெயர் வைக்கப்பட்டிருப்பது இந்த சொல் இந்த சூறாவிலே இடம்பெறாவிட்டாலும் இஹ்லாஸ் என்பது தூய்மைப்படுத்துவதற்கு சொல்லக்கூடிய ஒரு சொல். எனவே இந்த அத்தியாயத்திலே முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து வளர்க்குகின்ற ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து விதமான இணை துணையிலே இருந்தும் தூய்மையானவன் என்ற விடயம் கூறப்பட்டுள்ளதால் இந்த அத்தியாயத்துக்கு சூரத்துல் இஹ்லாஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சிலர்கள் வந்து, நீங்கள் எந்த இறைவனை வணங்குகிறீர்கள், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய வம்சா வழிகள் என்ன என்று எங்களுக்கு சொல்லுங்கள், அறிமுகப்படுத்துங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கேட்கிறார்கள். அப்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4 வசனங்களை கொண்ட இந்த சூறாவை இறக்குகிறார். அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய ஏகத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூறாவாக இந்த சூறா பார்க்கப்படுகிறது. இதனால்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை படைப்பிரிவுக்கு தலைவராக நியமித்து அனுப்புகிறார்கள். அந்த தலைவர் போகின்ற வழிகளில் தன்னுடைய தோழர்களுக்கு தொழுகை நடாத்துகிறார். அந்த தொழுகைகளில் குர்ஆன் வசனங்களை ஓதி தொழுவோராக இருப்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தொழுகையிலும் குர்ஆனை சப்தமாக ஓதுகின்ற தொழுகைகளில் அந்த ஓத வேண்டிய சூறாவை ஓதி முடித்ததன் பின்னர் இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஓதி முடிப்பவராக இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே திரும்பி வந்ததன் பின்னர் அது பற்றி சொல்கிறார்கள். இப்படி இந்த மனிதர் நீங்கள் தலைவராக அனுப்பியவர், அவர் வலிமையாக ஓதுகின்ற ஓதலை ஓதியதன் பின்னர் சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுகிறார், எல்லா தொழுகையிலும் இதனை ஓதுகிறார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் இந்த சூறாவை எல்லா தொழுகையிலும் ஓதுகிறீர்கள் என்று கேட்கின்ற போது அவர் சொல்கிறார், அதை ஓதுவதை நான் நேசிக்கிறேன், விரும்புகிறேன் என்று அந்த மனிதர் சொல்கிறார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை நேசிக்கிறான் என்று நபி அவர்கள் சொன்ன செய்தியை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள். அதே போன்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்சாரி தோழர்களுக்கு அவர்கள் ஒருவர் தொழுகை நடாத்துவோராக இருந்தார். அந்த தொழுகை நடாத்துகின்ற போது ஒவ்வொரு தடவையும் அவர்களுக்காக அவர் ஓதுகின்ற அத்தியாயங்களை ஓதியதன் பின்னர் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஆரம்பிக்கின்ற இந்த சூரத்துல் இஹ்லாஸையும் ஓதக்கூடியவராக இருந்தார். அப்போது இவர்கள் அந்த தோழர்கள் வந்து அந்த மனிதரிடத்திலே, ஏன் இப்படி நீங்கள் வலிமையாக ஓதுவதை விடவும் நீங்கள் ஓதுகிறீர்கள் என்று கேட்கின்ற போது, நான் அதனை ஓதுவதை விரும்புகிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் அப்படி நான் தொழுவிப்பது உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் வேறொருவரை நியமித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த அன்சாரி தோழர் சொல்கிறார். அப்போது இல்லை, மிக சிறந்த ஒரு ஓதக்கூடிய ஒருவராக அவரே இருந்த காரணத்தினால் அவர்கள் நியமிக்கிறார்கள். நபி அவர்கள் இங்கு வந்து சேர்ந்த போது நபி அவர்களே சொல்கிறார்கள், இப்படி இந்த மனிதர் வலிமையாக ஓதுகின்ற ஓதலை ஓதியதன் பின்னர்
பின்னர் சூரத்துல் இக்லாஸையும் தொழுகையிலே ஓதுகிறார் என்று கேட்டபோது நபி அவர்கள் அந்த மனிதரை கூப்பிட்டு கேட்கிறார், என்ன காரணம்? அவர் சொல்கிறார், நான் அதனை ஓதுவதை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சூறாவை நீங்கள் நேசிப்பது உங்களை சுவர்க்கத்தில் சேர்த்து விட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை நேசிப்பதற்கே விரும்புவதற்கே இவ்வளவு சிறப்பை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நபி தோழர்களிடத்திலே வந்து, உங்களால் ஒரே இரவில் 1/3 பகுதி குர்ஆனை ஓதுவதற்கு இயலுமா என்று கேட்கிறார்கள். அது அவர்களுக்கு கஷ்டமாக ஆனது. அப்போது அவர்கள் சொன்னார்கள், எப்படி முடியும்? ஒரே இரவில் 1/3 பகுதியை ஓதுவதற்கு சிரமமாக இருக்கும் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இந்த சூரத்துல் இக்லாஸ் என்கின்ற குல் ஹுவல்லாஹு அஹத் என்கின்ற சூறாவை ஓதுவது அது 1/3 பகுதி என்று நபி அவர்கள் அடையாளப்படுத்தினார். அதே போன்று உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ரிவாயத்திலும் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்கின்ற அத்தியாயத்தை ஓதினால் அவர் குர்ஆனுடைய 1/3 பகுதியை ஓதியவர் போன்றாவார் என்ற ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் குர்ஆனில் 1/3 பகுதியை ஓதிய உங்களில் யாருக்கும் இயலாதானே என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபித்தோழர்கள், ஆம் அல்லாஹ்வின் தூதரே, எப்படி எங்களால் ஓத இயலும் என்று கேட்கிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்கின்ற அத்தியாயத்தை ஓதுவது குர்ஆனுடைய 1/3 பகுதியை ஓதுவதற்கு நிகராகும் என்ற கருத்தை சொல்கிறார்கள். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் இரவு நேரம் மழை பெய்து கொண்டிருந்தது. எங்களுக்கு ஜமாத் தொழுகை நடாத்துவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்திருந்தோம். நபி அவர்கள் வெளியே வந்தார்கள், என் கையை பிடித்தார்கள், குல் ஓதுவீராக என்றார்கள். நான் மௌனமாக இருந்தேன். மீண்டும் ஓதுவீராக என்றார்கள். நான் மீண்டும் மௌனமாக இருந்தேன். மீண்டும் குல் ஓதுவீராக என்று கேட்டார்கள். அப்போது நான் எதை ஓத என்று கேட்டேன். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்கின்ற அத்தியாயத்தையும் குல் அஊது பிரப்பி ஃபலக் என்கின்ற அத்தியாயத்தையும் குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆகிய இந்த அத்தியாயங்களை மாலையிலும் காலையிலும் 3 தடவைகள் ஓதுவீராக, ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றிற்கும் இது போதுமானதாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குல் சூறாக்கள் 3ஐயும் ஓதுவது அவனுடைய நாள் முழுவதற்கும் எல்லா காரியங்களுக்கும் போதுமானதாகும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல இன்னும் ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஹதீஸாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஆத் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு அனஸ் அல் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்கின்ற அத்தியாயத்தை முழுமையாக 10 முறை ஓதினால் அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டி கொடுக்கப்படும். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் அதிகமான தடவைகள் ஓதுவோமே, எங்களுக்கு ஒவ்வொரு 10 தடவை ஓதுகின்ற போதும் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டித்தரப்படுமா என்று கேட்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக வழங்குபவன், அவன் இயலாமையில் இருந்து அதிகம் தூய்மையானவன் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போன போது நான் முதலில் பேச்சை தொடங்கினேன். அவர்கள் கையை பிடித்தேன். அல்லாஹ்வின் தூதரே, இறை நம்பிக்கையாளர்களின் வெற்றி எதில் உள்ளது என்று கேட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், உக்பாவே,
உமது நாவை அடக்கி வைப்பாயாக. உன் வீடு விசாலமாக இருக்கட்டும். உமது குற்றத்தின் பேரில் கண்ணீர் வடிப்பீராக, பாவங்களுக்காக கண்ணீர் வடிப்பீராக என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னர் என்னை சந்தித்தார்கள். அப்போது அவர்களே பேச்சை தொடங்கினார்கள். என் கையை பிடித்துக் கொண்டு, உக்குபாவே, தௌராத், இன்ஜீல், மகத்தான குர்ஆன் ஆகிய வேதங்களில் அருளப்பட்ட சிறப்புக்குரிய 3 அத்தியாயங்களை உமக்கு நான் கற்றுத்தரட்டுமா என்று கேட்டார்கள். ஆம் என்று கற்றுத்தாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்னேன். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆகிய 3 அத்தியாயங்களையும் நபி அவர்கள் ஓதி காட்டினார்கள் என்கின்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த 3 அத்தியாயங்களையும் இரவில் ஒவ்வொரு இரவிலும் படுக்கைக்கு செல்கின்ற போது தம்முடைய 2 கைகளையும் குவித்து அப்படியே அதிலே ஓதி நபி அவர்கள் ஊதி தன்னுடைய உடல் முழுக்க தன்னுடைய விரல்கள் எங்கெங்கெல்லாம் படுகிறதோ அங்கே எல்லாம் கடவக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸையும் நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, எனவே குர்ஆனிலே சொல்லப்பட்ட சிறப்புக்குரிய சூறாக்களில் மிக மிக மகத்தான ஒரு சூறாவாக இந்த சூரத்துல் இக்லாஸ் என்கின்ற குல் ஹுவல்லாஹு அஹத் என்கின்ற சூறாவை நாங்கள் பார்க்கிறோம். நபி அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் இந்த சூறாவை ஓதுவதையும் சுன்னத்தான ஒரு காரியமாக நபி அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். அதிலே ஒன்றுதான் வியாழக்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில் மக்ரிபுடைய தொழுகையில், வியாழக்கிழமைகளில் மக்ரிபுடைய தொழுகையில் சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் இக்லாஸ் என்கின்ற இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதுவதை ஒரு சுன்னத்தான ஒரு அம்சமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். அதே போன்றுதான் சுபஹுடைய சுன்னத்தான தொழுகையில், சுபஹுக்கு முந்திய தொழுகின்ற 2 ரக்காத்துடைய சுன்னத்தான தொழுகைகளிலும் நபி அவர்கள் சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் இக்லாஸ் இந்த 2 சூறாக்களையும் ஓதுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுன்னத்தான ஒரு காரியமாக அடையாளப்படுத்தினார்கள். அதே போன்றுதான் வித்ருடைய தொழுகையில் 3 ரக்காத்துகள் தொழுகின்ற போது அந்த அதிலே 3வது ரக்காத்திலே இந்த சூரத்துல் இக்லாஸை ஓதுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுன்னத்தான ஒரு காரியமாக அடையாளப்படுத்தினார்கள். நாங்கள் தவாஃப் செய்துவிட்டு தவாஃபுடைய 2 ரக்காத்துகள் தொழுவோம். அந்த 2 ரக்காத்துகளிலும் இந்த சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் இக்லாஸ் ஆகிய இந்த சூறாவை ஓதுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுன்னத்தான காரியமாக சொன்னார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், ஒவ்வொரு பரலான 5 தொழுகைகளுக்கு பிறகும் இந்த சூரத்துல் இக்லாஸை ஓதுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சுன்னத்தான ஒரு காரியமாக அடையாளப்படுத்தினார். குறிப்பாக மக்ரிபுடைய சுபஹுடைய தொழுகைக்கு பின்னர் 3 தடவைகள் இந்த குல் சூறாக்களை ஓதுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான விடயமாக அடையாளப்படுத்தினார்கள். காலை மாலை அவுராதுகளில் போது தூங்குகின்ற போது இந்த குல் சூறாக்களை ஓதுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான காரியமாக அடையாளப்படுத்தி, இப்படி பல ஒரு நாளாந்த செயற்பாடுகளில் பல நன்மைகளையும் பல சந்தர்ப்பங்களையும் ஓதுவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி தந்த ஒரு சூறாவாக இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்கின்ற சூறாவை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த சூறாவுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் குல், நபியை நீங்கள் ஓதுவீராக, சொல்வீராக, ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துகின்ற அல்லாஹ் ஒருவன் தான், அவன் தனித்தவன் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்கின்ற மிக முக்கியமான ஒரு குர்ஆனுடைய வசனம் இந்த வசனமாக இருக்கிறது. குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான், அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ் எப்படி தேவையற்றவன் என்றால், அவன் எந்த பொருளின் பக்கமும் அவன் தேவையாகக்கூடியவன் அல்ல. முழு பிரபஞ்சம் எந்த ஒன்றின் பக்கமும் அவனுக்கு தேவை கிடையாது. இதற்குள் இன்னும் ஒரு கருத்து மறைந்திருக்கிறது. இதற்கு மாற்றமாக முழு பிரபஞ்சமும் முழு உலகமும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையாகக்கூடியது என்ற கருத்தும் இந்த அல்லாஹு ஸமத் என்கின்ற சமத் என்கின்ற சொல்லுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லாஹ் தேவையற்றவன் என்று மாத்திரம் சொல்வதற்கு அப்பால் உலகிலே உள்ள எல்லா படைப்பினங்களும்
எல்லா ஜீவராசிகளுடைய தேவையும் அவன் பக்கம் இருக்கிறது, அல்லாஹ்வின் பக்கம் இருக்கிறது என்ற கருத்தை சொல்லக்கூடிய சொல்தான் சமத் என்கின்ற சொல்லாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லம் எலிது வலம் யூலது, அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துவதற்கு, அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துவதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் யாராலும் பெறவும் இல்லை, யாரையும் அவன் பெறவும் இல்லை. காரணம், மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இருந்தது. அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் என்று கூறுவோருக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உஸைர் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர்கள் அல்லாஹ்வுடைய ஆண் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய சமூகத்தாரும் அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்தார்கள். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கும் சொந்தக்காரன் அல்ல, யாருடைய தகப்பனும் அல்ல, யாருடைய கணவனும் அல்ல, உலகத்தில் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை போன்ற ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் அல்ல, அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் முகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், லம் யலிது வலம் யூலத். இறுதியாக அல்லாஹ் முடிக்கிறான், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே யாருமே கிடையாது, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை, யாருமே இல்லை என்று மிகப்பெரிய ஒரு ஏகத்துவ கொள்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்கிறார். முதலாவது வசனத்திலே பல தெய்வ கொள்கைக்கும், 2வது வசனத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதுடன் பிரச்சனைகளை தீர்ப்பதில், தேவைகளை நிவர்த்தி செய்வதில் வேறொருவரை எடுத்துக்கொள்வதற்கும், 3வது வசனத்தில் அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் குமாரர்கள் உள்ளார்கள் என்று சொல்வதற்கும், 4வது வசனத்தில் அல்லாஹ்வின் ஏதேனும் ஒரு தன்மையில் வேறொருவர் நிகராகிறார் என எண்ணுவதற்கும் மறுப்பு தெரிவிக்கும் முகமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை, இந்த சூறாவை இறக்கி அருளியிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அடிக்கடி ஓதப்படுகின்ற இந்த சூறாவை வெறுமனே ஓதுவது மட்டுமில்லாமல் அதனுடைய கருத்தை, அதனுடைய யதார்த்தத்தை, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி அவன் ஏகன், அவன் தனித்தவன் என்பதை உள்ளத்திலே உறுதிப்படுத்தி நம்பிக்கையோடு இந்த சூறாவை ஓதக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் சொல்கிறார், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான், அல்லாஹு ஸமத், அவன் அனைத்தை விட்டும் தேவையற்றவன், உலகத்திலே உள்ள எல்லா படைப்பினங்களும் அவனளவில் தேவையாகக்கூடியவை. லம் எலிது வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே யாரும் கிடையாது என்கின்ற ஒரு நல்ல கருத்தை தரக்கூடிய இந்த சூறாவை நாங்கள் படிக்க வேண்டும், அறிய வேண்டும், அடிக்கடி ஓத வேண்டும். சொல்லப்பட்ட சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஓத வேண்டும். ஓதுகின்ற போதும் அதனுடைய கருத்தை உள்வாங்கி உண்மைக்குண்மையான எண்ணங்களோடு நாங்கள் ஓத வேண்டும். எனவே இந்த குர்ஆனை முழுமையாக படித்து அறிந்து என்னுடைய வாழ்க்கையை அமல் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.